நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதா? நான் எதுக்கு தான் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணனே தெரியல. சமைக்கிறது கூட மேடு வச்சுக்கலாம், ஆனா புருஷனை கவனிக்கிறதுக்கு மேடு வச்சுக்க முடியுமா? விக்னேஷ் சிவன் எவ்வளவு பெரிய டைரக்டர், லிரிசிஸ்டா இருந்தாலுமே நயன்தாராவோட ஹஸ்பண்ட்ற ஒரு டேகுக்குள்ள வந்தா எங்க போனாலும் புஷ்பா புருஷன் சொல்லி விக்னேஷ் சிவனை ஏன் இந்த அளவுக்கு மீம்ஸ் போடுறாங்க? கப்பிள் லைஃப்ல பார்ட்னரோட ஹை ப்ரொஃபஷனல் அவங்களோட லைஃபவே ஸ்பாயில் பண்ணிருமா? வாங்க பார்க்கலாம். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் பத்தி நிறைய சர்ச்சையான விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. பாண்டிச்சேரியில கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை விலைக்கு வாங்குற விஷயத்துல இருந்து அவங்களோட பர்சனல் விஷயம், நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஏற்பட்ட காதல், அவங்க கல்யாணம், நெட்ஃபிளிக்ஸ்ல காதல் டு கல்யாணம் அவங்க டாக்குமெண்ட்ரி ஃபில்மை ரிலீஸ் பண்ணது, தனுஷ்க்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட மோதல், காதல், விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் ஏற்பட்ட காதல், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டேக் பண்றதுல கூட நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும். ஸோ இதுல இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எப்படி எல்லாம் வருது, அதே மாதிரி இவங்களுக்கு என்ன செலிபிரிட்டி லைஃப் தானே அப்படின்னு நினைச்சாலுமே காமனர் லைஃப்லயும் இப்போ ஐடி கோயரா இருக்கலாம், இல்ல வேற ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை டே டு டே லைஃப் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாராவது ஒருத்தர் ஹை ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க, இல்ல எஸ்பெஷலி ஒய்ஃப் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா குவாலிஃபைடா இருக்கிறாங்க, எஜுகேட்டடா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட்க்கு ஈகோயிஸ்டிக்கா இருக்கும். இல்லைன்னா அந்த ஹஸ்பண்ட் இதை எப்படி ஓவர் கம் பண்றது? ஏன்னா குடும்பத்திலேயே நார்மலா நீங்க எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ஸ்மார்ட்டா இன்டெலிஜென்ட்டா இருக்கிற ஹஸ்பண்டை எல்லா ஃபேமிலியுமே அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அதுல ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அது ஒரு பெரிய விஷயமா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருக்காது. ஆனா இதே இது ஒரு கப்பிள் லைஃப்ல வைஃப் ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பிரில்லியண்டா இன்டெலிஜென்ட்டா அவங்க ஹஸ்பண்டை காட்டிலும் அதிகமா படிச்சிருக்காங்க, ஹை ப்ரொஃபஷனல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க வந்து ரெண்டு பேருக்கும் இடையில, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பிரச்சனைகள் நிறைய தான் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தான் ரீசெண்டா நயன்தாரா ஓபன் டாக் கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு தான் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணனே தெரியல, ஏன்னா என்னால விக்னேஷ் சிவனோட பேரு கெட்டு போயிடுறது. அவர் ஒரு நல்ல டைரக்டர், நல்ல லிரிசிஸ்ட், ரொம்ப டேலண்டட் ஸ்கில்டான ஒரு ஆளு. இந்த மாதிரியான ஒரு பர்சனை என் லைஃப்லயே நான் பார்த்ததும் இல்லை, பார்க்க போறதும் இல்லை, அவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை? அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை தெரியுமா? நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் பிரச்சனை இல்ல, இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கும் தான் பிரச்சனை. ரீசெண்டா எடுக்கப்பட்ட ஃபேமிலி ஹெல்த் சர்வேல நிறைய கப்பிள்ஸ் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்றதும், இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கா ஆயிட்டு இருக்கிறதும் தான் காரணம். என்னதான் நிறைய ரூமர்ஸ் வந்தாலும், என்னதான் வெளியில வந்துட்டு மீம்ஸ் போட்டு இவங்களெல்லாம் கலாய்ச்சாலுமே நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கிற பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் அவங்களோட ஃபேமிலி லைஃப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் செலிபிரிட்டி லைஃப் எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு ரியலிஸ்டிக்கான லைஃப்பை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சினிமேட்டிக் லைஃப்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற காமனர்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் தெரியுங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் ஹைலி ப்ரொஃபஷனலா இருக்காங்க, இன்னொருத்தர் டவுனா இருக்காங்க பார்ட்னர்ஸ்குள்ள அப்படின்னா இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. நம்பர் 1, ஃபோஸ்டர் ஓப்பன் கம்யூனிகேஷன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்பவுமே ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று லவ் மேரேஜா இருக்கலாம், இல்லை அரேஞ்ச்டு மேரேஜா இருக்கலாம். ஸோ எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே, கல்யாணம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆணும் பெண்ணும் வந்துட்டு உடலளவும் மனதளவும் ரெண்டு பேருமே இணைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எதுக்கு நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு தனித்தனியா வேறுபடுத்தி பார்க்கணும்? ஸோ எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா ரியல் லைஃபுக்கு செட் ஆகாதுன்னு தான் இன்னும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா சைக்கலாஜிக்கலி அவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணும்போது, ஒரு ஒய்ஃப் ரொம்ப ஓவர் குவாலிஃபைடா இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி அந்த ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா A+B, அதாவது ஹஸ்பண்டோட இன்கம்
ஒய்ஃபோட இன்கம், 2 இன்கம்மே புட் டுகெதர் தான் நம்மளோட ஃபேமிலி இன்கம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா அங்க ஒரு ஈகோவே தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாத்துலயுமே வந்து என்னோட சரிபாதி லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தானே சொல்றீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு ஸ்கில்டா இருந்தா ஏன் ஒரு ஆணுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாது? கௌரவ குறைச்சலா இருக்கும். ஆண் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லா ஃபேமிலியுமே 90% வந்து பாத்தீங்கன்னா ஆண்களோட சம்பாத்தியம் தான் ஹையா இருக்கும். பெண் அவங்கள விட கம்மியா தான் வந்து சேலரி வாங்குவாங்க. ஜெனரலா நம்ம கிட்ட இந்த மாதிரி கேசஸ்லாம் கவுன்சிலிங் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணு வந்து அதிகமா சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு திமிரு வந்துடுறது. தட் மீன்ஸ் அந்த ஓவரா ஹெட் வெயிட் ஆயிடுறாங்க. நான் சம்பாதிக்கிறேன்ல, ஆணை காட்டிலேயே அதிகமா நான் சம்பாதிக்கிறேன்ற அந்த ஒரு கெத்து வந்துடுறதுனாலயே ஃபேமிலியை கவனிக்க மாட்டாங்க. முக்கியமா அந்த லேடிஸ் அதிகமா அவங்க வந்துட்டு ஒரு ஹை போஸ்டிங்ல இருக்காங்க, இல்ல நல்ல பெய்டு வெல் பெய்டு சேலரியில இருக்காங்கன்னா வீட்டு வேலையை தான் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் போய் வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி ஓவர் டைம் நான் பாக்குறேன், நான் இவ்வளோ ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்கு, மெய்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, மெய்டு வைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடு பெருக்கிறதுக்கு, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு, சமைக்கிறது கூட மெய்டு வச்சுக்கலாம். ஆனா புருஷனை கவனிக்கிறதுக்கு மெய்டு வச்சுக்க முடியுமா? சோ இந்த மாதிரி எல்லாம் சில ஃபேமிலிஸ்ல நடக்கிறதுனால ஸோ மெய்டு வந்துட்டு அந்த குழந்தைங்களை கூட கவனிக்கிறதுக்கு மெய்டு வச்சுக்குவாங்க. ஆனா ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் ஒரு லேடி வந்து கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. பட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஹஸ்பண்டையும் அவங்க குழந்தைங்களையும் ரிலேட்டிவ்ஸ் இன்லாஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபுல்லாக ஒர்க்கஹாலிக்காக மாறி காசு பணம் சம்பாதிக்கிறதுலையோ இல்லை போஸ்டிங்கில் வந்துட்டு ஹையர் போஸ்டிங் வரணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது. இதே கதை தான் ஒரு ஆணுக்கும். ஃபேமிலியை கவனிச்சுக்கல அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நிறைய குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை வரும்? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்கிறாரோ, அதனாலதான் வந்து குடும்பத்தை கவனிக்க மாட்டாரு, குடும்பத்துக்கு என்ன ஏதுன்னே கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெண் வந்து சந்தேகப்படுறதோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறதோ இது எல்லாமே இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லாததுனால தான். நம்பர் 2, முக்கியமா நீங்க பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கிறது. உங்களோட லிமிடேஷன்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அஸ் அ கப்புல்லா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டா 2 பேரும் பேசிக்கிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஒய்ஃப் ஹஸ்பண்டை காட்டிலும் ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கும்போது உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்களோ, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஈவன் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்துட்டு என்னடா பொண்டாட்டி வந்துட்டு அதிகமா சம்பாதிக்கிறா, பொண்டாட்டி சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிட்றியா, இப்படியெல்லாம் கேட்பாங்க, மானம் போயிரும் அப்படின்னு சில ஆண்கள் வந்து அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறதும் சந்தேகப்படுறதும் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால ஒன்று யோசிச்சு பாருங்களேன், உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே கிண்டல் பண்றவங்க கேலி பண்றவங்க நீங்க கஷ்டப்படும் போது ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்களா? அது ஏன் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக துடிக்கிறது யாரு அப்படின்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் தான். ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்றத கவனமா பவுண்டரி செட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நம்பர் 3, இமோஷனல் வேலிடேஷன். ஒருத்தரோட இமோஷனை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ற ஹஸ்பண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை வந்து கம்பெனில லாஸ் ஆயிருக்கலாம், எம்ப்ளாயி ஷார்டேஜா இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த டைம்ல வீட்டில் ஒரு ஒய்ஃப் வந்து சப்போர்ட்டிவா ஒரு ஆறுதலா அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க தேவையில்லை, மாரல் சப்போர்ட், ஒரு இமோஷனலி காம் டவுன் பண்ற மாதிரியோ அவங்கள புரிஞ்சுட்டு அவங்களோட ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலே அந்த ஆணுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஏன் அப்படின்னா இப்போ கம்பெனில தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்தா அதை விட பிரச்சனையா இருக்கும். அப்பதான் வந்துட்டு அவங்க கிராசரிஸ் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க, எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. நிறைய பினான்சியலி அவர் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாரு அப்படின்னா அந்த பினான்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப இன்னுமே இரிட்டேட்டிங்கா தானே இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் ஒரு பொண்ணுக்கும் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது ஒரு டார்ச்சர், ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஆகுது. எல்லா இடத்துலயும் நம்ம சொல்ல முடியாது, சில ஒர்க்கிங் பிளேஸ்ல உமனுக்கு ஏற்படுற செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கலாம், இல்ல எதையாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் வருதுன்னா ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஓப்பனா சொல்ற அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அப்பதான் அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட வீட்டுல வந்து மனசு விட்டு பேச முடியும், அவங்க ஓப்பன் டாக்ல இருக்க முடியும். இதை ஒரு ஈகோயிஸ்டிக்காவோ இல்ல வந்துட்டு சந்தேக பார்வையில சஸ்பீஷியஸா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பெண் எந்த விஷயத்தையுமே அவங்களோட கணவன் கிட்ட போய் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு பெரிய பிரச்சனையில ட்ராப்ல போய் மாட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிய வரும். ஸோ
உங்க பார்ட்னரோட இமோஷனல் வேலிடேஷனை அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையில உண்மையான காதல். அது என்ன உண்மையான காதல்னு கேக்குறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை நீங்க நேசிச்சிங்கனாலே போதும், உங்க பார்ட்னரோட ஃபீலிங்ஸை நீங்களே ரியலைஸ் பண்ண முடியும். உங்க ரிலேஷன்ஷிப்ல வர பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மாதிரியான கவுன்சிலிங் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல குவரியா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான பதிலோட வரேன். Until then, take care of your mental health. Tata, bye bye.